அதுக்கப்புறம் சினிமா துறையில அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவங்க மொத்தமா சினிமா துறைய விட்டுட்டு வெளிய வந்து, இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமா தலைமறைவா இருந்து, பப்பா சுத்தி இருக்கிறாங்க. மொத்தம் 4 பேர். 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பப்பு கொச்சில உள்ள வெலாசிட்டி அந்த பப்புக்கு போயி ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. நைட்டு 11:45 மணி அளவுல இருக்கும் சரியா? அவங்களுடைய கார மறைச்சு, அதே மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணி, தகராறுக்கு இழுத்தாங்க, வம்புக்கு இழுத்தாங்க. இழுத்தது மட்டும் இல்லாம, அந்த அலியா ஷா அவர வெளிய இழுத்து அவங்கள அடிச்சிருக்காங்க. ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே சினிமா துறையில இருந்து லட்சுமி மேனன காணாம போயிட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க கொச்சியில உள்ள ஒரு பார்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு போன இடத்துல தகராறு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகை லட்சுமி மேனன் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்தினால லட்சுமி மேனன் மீது இந்த கடத்தல் வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. அப்படி அந்த பப்ல என்ன தகராறு பண்ணாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கொச்சியில உள்ள பெலாசிட்டி என்ற பப்ல நடிகை லட்சுமி மேனனும் அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட பேரு மிதுன், இன்னொரு ஃப்ரெண்டு பேரு அனீஷ், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட பேரு சோனாமோல். சரியா? மொத்தம் 4 பேர். 4 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பப்பு கொச்சியில உள்ள வெலாசிட்டி அந்த பப்புக்கு போய் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. சரியா? இன்னொரு குழு இவங்க ஒரு டீமா அந்த பப்புக்கு வந்திருக்காங்க. அந்த பப்புல இன்னொரு டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள அலுவா பகுதியை சேர்ந்த சரியா 24 வயது ஐடி ஊழியரான அலியா ஷா சலீம் அவரும் அவங்களுடைய நண்பர்களும் கூட்டிட்டு அந்த பப்புக்கு வந்திருக்காங்க. அப்ப 2 பேருமே 2 குழுவாட்டம் வந்திருக்காங்க. சரியா? ஜாலியா அங்கேயோட பொழுத என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்த இடத்துல 2 தரப்பு குழுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்குது. எதனால 2 தரப்புல தகராறு ஏற்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலியார் ஷா சலீம் இருக்கிறாருல்ல, அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, நடிகை லட்சுமி மேனனையும், அவங்க கூட சேர்ந்த சோனாமோலையும் ஒரு மாரி கிண்டல் பண்ணி ஒரு மாரி பேசியிருக்காங்க. சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கேட்டு கடுப்பாயிட்டாங்க. லட்சுமி மேனனும், சோனாமோலும் கடுப்பாயிட்டாங்க. அப்போ 2 தரப்புலயும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அடுத்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலியாஷா என்ன பண்றாரு, சரி பப்பா விட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்களும் கூட்டிட்டு உடனே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போறாங்க, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா, லட்சுமி மேனன் அவங்க கூட நண்பர்கள்லாம் வந்தாங்களா, அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி இவங்கள சும்மா விடக்கூடாது, தகுந்த பாடம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அவங்க எல்லாருமே காரை எடுத்துட்டு போய் இவங்கள ஃபாலோ பண்றாங்க. பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல இவங்கள பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சிட்டாங்க. எங்க வச்சு பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எர்ணாகுளம் நார்த் பிரிட்ஜ் அருகே வச்சு தான் பிடிச்சாங்க. கரெக்ட்டா எத்தனை மணி அளவுல பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 11:45 மணி அளவுல இருக்கும். சரியா? அவங்களுடைய கார மறைச்சு, அதே மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணி, தகராறுக்கு இழுத்தாங்க, வம்புக்கு இழுத்தாங்க. இழுத்தது மட்டும் இல்லாம, அந்த அலியா ஷா அவர வெளிய இழுத்து அவங்கள அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம, என்ன பண்ணியிருக்காங்க, கார்ல போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலியா ஷா சலீம் இருக்கிறார்ல, அவர உடல் ரீதியாவ இவங்க எல்லாருமே துன்புறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிச்சிருக்காங்க. என்னெல்லாம கிண்டல் பண்ணி பேச முடியுமோ எல்லாமே கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. பேசிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில மணி நேரம் இப்படி கார்ல சுத்தி இந்த மாரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. சரியா? இதெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலியா ஷா சலீம் இருக்கிறார்ல, அவரு அவர்கிட்ட தகராறு பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கார்ல இருக்கிற ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அத அவ்வளத்தையுமே வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இணையத்தில போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவும் இணையத்தில வைரலாக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அலியார் ஷா சும்மா இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கல. இந்த அலியார் ஷா ஐடி ஊழியரான அலியார் ஷா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எர்ணாகுளம் டவுன் நார்த்
காவல் நிலையத்துல வந்து புகார் கூடுறாங்க. சரியா? புகார்ல என்ன சொல்லி கூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க ஞாயிற்றுக்கிழமை பப்புக்கு போனோம். அதே மாதிரி லட்சுமி மேனன் அவங்க கூட சேர்ந்தவங்களும் பப்புக்கு வந்தாங்க. ஜாலியா இருக்கலாம்னு போகும்போது இந்த மாரி தகராறு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வெளிய வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க என் கார ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போனாங்க." அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையுமே சொன்னாங்க. சரியா? எல்லாமே சொல்லி முடிச்சுக்கிட்டு முக்கியமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல லட்சுமி மேனன் பேர வந்து அவங்க அது குறிப்பிடல. சரியா? மென்ஷனே பண்ணல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கு பதிவு பண்ணும்போது, போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வந்து விசாரணை நடத்துனதுல தான் எல்லா டீட்டெயில்ஸ், பேரு எல்லாமே வந்து அவங்க சொல்ல முடிஞ்சது. அப்படி சொல்லப்பட்டதுன்னா, லட்சுமி மேனன் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. சரியா? அந்த புகார் வந்து குடுத்துட்டாங்க. சரியா? என்ன கடத்துனாங்க, என்ன மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்துல வந்து குடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இவங்க மீது என்னென்ன குற்றப்பிரிவுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல், தவறான தடுப்பு, அப்புறம் வந்து குற்ற மிரட்டல், உடல் ரீதியான தாக்குதல், இந்த மாதிரி வந்து இவங்க மீது குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. சரியா? இப்ப இவங்க மீது என்ன தண்டனை அடிப்படையில பிரிவு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140 2 சரியா? அப்புறம் வந்து 126 அப்புறம் 351 2 ஆகியவற்றை இவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. சரியா? அதன் அடிப்படையில யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மிதுன். மிதுன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் நண்பர் தான். லட்சுமி மேனனோட நண்பர். அடுத்தது அனீஸ். இவரு வந்து 2வது குற்றவாளி. இவரும் ஒரு ஆண் நண்பன் தான். அதுக்கப்புறம் வந்து லட்சுமி மேனன். சரியா? அது ஒரு பெண் நம்ம நடிகை தான். அப்புறம் வந்து சோனா மோல். அவரும் ஒரு பெண் நண்பர் தான். சரியா? இப்படி மொத்தம் 4 பேருக்கு மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு 4 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இனி அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து லட்சுமி மேனன்ட்ட விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தும்போது லட்சுமி மேனன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில உள்ள பப்புக்கு நாங்க போனோம். இப்படி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்ப இந்த எதிர் டீம் குழுக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னையும் என்னுடைய நண்பர் சோனா மோலையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிண்டல் பண்ணாங்க. ஒரு மாதிரி பேசுனாங்க. அதனால தான் இரு தரப்புக்கு இடையில சின்ன தகராறு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகராறு தான் நடந்துச்சு. ஆனா இது பேனுக்குன்னு எங்கள வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தே தீரணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற காவல்ல இவங்க 4 பேத்தையுமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லட்சுமி மேனன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால உள்ள உயர்நீதிமன்றத்தில வந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. அதன் அடிப்படையில வந்து அவங்களுக்கு செப்டம்பர் 17 வர அவங்கள வந்து கைது செய்யக்கூடாது. இவங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 17 வரைக்கும் அவங்கள வந்து கைது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்கக்குள்ள இந்த தகராறு வேணா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இன்னும் தெளிவா அதிகப்பூர்வமா தெரியல. சரியா? இப்போ லட்சுமி மேனன பத்தி பார்க்கும்போது, சினிமா துறையில ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. அவங்க எப்போ சினிமா துறையில வந்து கால் பதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 15 வயசுல கால் பதிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு படமாட்டு அவங்க வந்து மலையாளம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரபாண்டியன் தமிழ் படத்துல வந்து கால் பதிச்சு, அதுல வந்து ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் மேலும் கும்கி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. நடிக்கிறது மட்டும் இல்லாம கடைசியா மிருதன் படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அஜித் அண்ணா கூட தங்கச்சி வேடத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்ப ஹிட் குடுத்துட்டு இருந்தாங்க சூழ்நிலையில, திடீர்னு மிருதன் படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்பு அதிகமா கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடிச்ச படம் எல்லாமே ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஃப்ளாப் ஆகறது தெரிஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சினிமா துறையில மார்க்கெட்டிங் ரேட் அப்படியே வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பட வாய்ப்பு சுத்தமா இல்லாம ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் இவங்க சினிமா துறையிலேருந்து எங்க போனாங்கன்னே தெரியல. சரியா? லட்சுமி மேனன் ஒரு நடிகை இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு எத்தன வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 வயசு ஆகுது. இவங்க எப்போ பொறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996ல வந்து பிறந்திருக்காங்க. சரியா? அ இப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில, இப்போ இந்த மாதிரி கொச்சியில உள்ள பப்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போன இடத்துல இந்த மாதிரி தகராறு ஏற்பட்டிருக்குது. இப்போ இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாலே சின்ன வயசுலயே நடிக்க வந்த ஒரு லட்சுமி மேனன் தான். சின்ன வயசுல இருந்துமே அவங்க வந்து சினிமா துறையில ரொம்ப கால் பதிச்சு, இடம் பிடிச்சு, மக்கள் மனசுல, ரசிகர் மனசுல வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அழகா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம
நெறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சினிமா துறையில அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து அவங்க மொத்தமா சினிமா துறைய விட்டுட்டு வெளிய வந்து, இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமா தலைமறைவா இருந்து பப்பு பப்பா சுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லி ஆவேன். ஒரு தமிழ் சினிமால வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காட்டாலும், கிடைக்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும். இப்படியே அவங்களுடைய பப்பு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய வந்து தேடிக்கிட்டனால, இப்போ இது வந்து ஒரு தகராறாட்டு முடிஞ்சிருக்குது. தகராறா முடிஞ்சது மட்டும் இல்லாம, இவங்க மீது கம்ப்ளைண்ட்டும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லட்சுமி மேனன் தலைமறைவா இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறம் தலைமறைவா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி பேசப்படுது. சரி, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கம்ப்ளைண்ட்க்கு அப்புறவு இனியாவது ஒழுங்கா இருந்து, அவங்களுடைய சினிமா துறைய வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ஸ ரன் பண்றது மாதிரி அவங்க அமைச்சுக்கிட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது. இப்ப லட்சுமி மேனன் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எத நோக்கி போகும் அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கம்ப்ளைண்ட் இதோட முடியுமா? இல்லன்னா மேலும் மேலும் வழக்கு பதிவு பண்றதுனால மேலும் மேலும் போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, லட்சுமி மேனனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.